ஹோலி ஷிட், அட்டாக் ஆன் டைட்டன் ஒரு வழியாக ஃபைனல் சீசன் வந்துடுச்சு. நல்லா போயிட்டுருக்கே, ஏதாவது மாற்றணும்ல. ஸோ அதான் ஸ்டூடியோவை மாற்றிட்டாங்க. ஆனால் பயப்பட எதுவும் இல்லை. மாப்பா தான் இந்த ஃபைனல் சீசனுக்கான அனிமேஷன் ஒர்க்லாம் பண்ணுறாங்க. இவங்களோட ப்ரீவியஸ் ஒர்க் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஹாஜிமினோ இப்போது டெரர் அண்ட் ரெசோனன்ஸ், யூரி ஆன் ஐஸ், இனுயாஷிகி, டொரோடொரோ, கேககுராய், டொரஹிடொரோ, லிசனஸ், இது ஷிட்டு. அப்புறம் இனிமேல் வரப்போகிற த காட் ஆஃப் ஹைஸ்கூல். ஆக்சுவலி ஐ எம் ஹைப்டு ஃபார் திஸ் ஒன். அப்புறம் ஜுஜுட்சு கைசன் மாங்கா சூப்பராக இருக்கான், படிச்சு பாருங்கள். அண்ட் ஃபைனலி அஃப்கோர்ஸ் அட்டாக் ஆன் டைட்டன் ஃபைனல் சீசன். இருக்கிறது தமிழ் சென்பாய். லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஃபவுண்டிங் டைட்டன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஸ்னு ஒரு ட்ரைபலோட ரூலர்கிட்ட எமிர்ன்ற பொண்ணு ஸ்லேவாக இருக்கா. அங்கே இருந்த பன்னியை வெளியில் விட்டுட்டான்னு நீ இனிமேல் ஃப்ரீ அப்படின்னு அவகிட்ட புழுவி பன்னிக்கு பதிலாக அவளை ஹண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்படி அவள் பயந்து ஓடும்போது ஒரு நாள் ஒரு அண்டர் கிரவுண்டில் இருக்கிற தண்ணிக்குள்ளே விழுந்துடுறா. அப்போ ஒரு ஸ்பைன் மாதிரி, அதாவது முதுகு தண்டு மாதிரி இருக்கிற ஒரு கிரியேச்சர் இவக்கிட்ட அட்டாச் ஆகி ஃபஸ்ட்டு டைட்டனாக உருமாறுறான். அதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரிட்ஸ் ரூலர்கிட்டையே அடிமையாக இருக்கா. தன்னோட டைட்டன் பவர்ஸை எல்டியாவை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறான். மார்லேவை தோற்கடிச்சதுனால அந்த கிங் இமேருக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னு 3 குழந்தை கொடுக்குறாரு. அவங்க தான் மரியா, ரோசே, ஷீனா. எமிர் செத்ததுக்கு அப்புறம் அவளோட உடம்ப அந்த 3 குழந்தைங்களையும் அந்த கிங் சாப்பிட வைக்கிறான். அப்போ தான் இமரோட டைட்டன் பவர் எப்போவுமே எல்டியன்ஸ் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறான். அவங்கக்கிட்டேயும் இப்படி சாகிறதுக்கு முன்னாடி அவங்களோட பேர பசங்களுக்கு இப்படி தன்னையே சாப்பிட வச்சு பவரை பாஸ் பண்ணிடுங்கன்னு சொல்கிறான். இப்போது இமரோட பவர்ஸ் 9 டைட்டன் பவர்ஸாக பிரியுது. ஃபவுண்டிங் டைட்டனோட யூசஸ் பார்த்தீங்கன்னா இமர்கிட்ட இருந்து அந்த பிளட் லைன்லேயே ட்ராவல் ஆகுது. அப்போது 145வது கிங்கான கார்ல் ஃப்ரிட்ஸ் கிட்ட வருது. இவர் தான் பாரடே ஐலாண்டுக்கு போய் வால்ஸ்லாம் ரைஸ் பண்ணுது. அதுக்கு அப்புறம் ரீஸ்னு நேம் சேஞ்ச் பண்ண ஃப்ரிட்ஸ் ஃபேமிலிக்குள்ளேயே இருக்குது. கடைசியாக ஃப்ரீடா ரீஸ் கிட்ட இருக்குது. அதை கிரீஷா ஏகர் சுருட்டு வந்து எரன் ஏகர் கிட்ட கொடுக்க இப்போ எரன் கிட்ட தான் கரண்ட்டாக இருக்குது. இந்த ஃபவுண்டிங் டைட்டனோட பவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டைட்டன் கிரியேஷன், டைட்டன்ஸை உருவாக்க முடியும். டைட்டன் கண்ட்ரோல், எல்லா டைட்டன்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். மெமரி மனிப்புலேஷன், சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் இமிர், அதாவது எல்டியன்ஸோட மெமரிஸை ஆல்டர் பண்ண முடியும். அனாட்டாமிக்கல் மனிப்புலேஷன், இது ஸ்பாய்லர், என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஏன்னா மாங்கால இதை வச்சு ஒரு பெரிய பிளாட் பாயிண்ட் இருக்குது. மேலோட்டமாக சொல்லணும்னா எல்டியன்ஸோட அனாட்டமியில் சேஞ்சஸ் பண்ண முடியும். ஃபைனலாக டெலிபதி, எல்லா சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் இமிரோடையும் டெலிபதி மூலயமா கம்யூனிகேஷன் பண்ண முடியும். 2வது அட்டாக் டைட்டன். நம்ம சீரீஸில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆனது அட்டாக் டைட்டன் தான். த்ரூ அவுட் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே எல்டியன்ஸோட ஃப்ரீடமுக்காக முன்னாடி நின்று எப்போவுமே சண்டை போட்டது அட்டாக் டைட்டன் தான். கிரேட் டைட்டன் வாரில் மார்லே கிட்ட மற்ற டைட்டன்ஸோட பவர் கிடைக்கும்போது அட்டாக் டைட்டன் மட்டும் மார்லியன்ஸ் கைக்கு போனதே கிடையாது. இதோட ப்ரீவியஸ் யூசர்ஸ் எல்லாரும் நம்மளுக்கு கிளியராக சொல்லப்படலை. இயர் 819 எரன் க்ரூகருக்கு இந்த பவர் கிடச்சிது. இயர் 832 பாரடே ஐலாண்டுக்கு கிரீஷா ஏகரை கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட இந்த பவரை பாஸ் பண்ணி விட்டுருவார். அப்புறம் கிரீஷா தன்னோட பையன் எரன் ஏகர்கிட்ட பவர் கொடுத்துருவார். அப்புறம் எரன் அதை வச்சு என்னெல்லாம் பண்ணான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அட்டாக் டைட்டனோட யூசஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எரன் க்ரூகர், அவர்கிட்டேருந்து கிரிஷா ஏகர்கிட்ட போய் அப்புறம் எரன் ஏகர்கிட்ட கரண்ட்டாக இருக்குது. இதோட பவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் மெமரி இன்னெரிட்டன்ஸ், எல்லா 9 டைட்டன்ஸாலையும் பாஸ்ட் யூசர்ஸோட மெமரியை ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் அட்டாக் டைட்டனால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் இருக்கிற யூசர்ஸோட மெமரியும் பார்க்க முடியும். இதை தவிர இதுக்கு பெருசாக எபிலிட்டிஸ்னு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. 3வது பீஸ்ட் டைட்டன். இதை பற்றின ஹிஸ்ட்ரியும் நமக்கு அந்தளவுக்கு இல்லை. குட்டி ஸ்பாய்லர் அலர்ட். இயர் 829 மார்லியன் ஆர்மியில் இருக்கிற ஒரு எல்டியனான டாம் சேவர்கிட்ட இந்த பீஸ்ட் டைட்டன் இருக்கும். அதுக்கு அப்புறம் இதை ஜீக் ஏகர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார். அப்புறம் ஜீக் இதை வச்சு என்னெல்லாம் ஆக்கிரமம் பண்ணான்றது நான் சொல்லவா வேணும். இதோட நோன் யூசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாம் சேவர், அவர்கிட்டருந்து ஜீக் ஏகர்கிட்ட போச்சு. இதோட பவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீக் ராயல் பிளட்ன்றதுனால ஃபவுண்டிங் டைட்டனோட பவர்ஸ்க்கு சிமிலராகவே ஜீக்கோட பீஸ்ட் டைட்டன்ஸ்க்கு பவர் இருக்கும். டைட்டன் கிரியேஷன், சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் இமேரை டைட்டன்ஸாக மாற்ற முடியும்.
இவனோட ஸ்பைனல் ஃப்ளூவிடை கொடுத்து ஒருத்தர் டைட்டனாக மாற்றிருந்தா அவங்கள இவனோட ஸ்க்ரீமால் கண்ட்ரோல் பண்ண முடியும். டைட்டன் கண்ட்ரோல் மாற்றின டைட்டன்ஸை கண்ட்ரோலும் பண்ண முடியும். ஜீக்கோட கண்ட்ரோலில் இருக்கிற டைட்டன்ஸால் ஹியூமன்ஸை சாப்பிடாம கண்ட்ரோல் பண்ணி ரெசிஸ்ட் பண்ண முடியும். ஈவன் மூன் லைட்டில் கூட சோர்வு இல்லாமல் நகர முடியும். ஆனால் இந்த எபிலிட்டி இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் ஜீக்கோட ஆர்டர்ஸை டைட்டன்ஸ் கண்டுக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. 4வது ஜா டைட்டன். இயர் 843 மார்லேயில் இருந்து வந்த மார்சல் கிட்ட தான் இந்த ஜா டைட்டன் பவர் இருக்கும். இயர் 845 ரெய்னர், பெர்டோல்டு, ஆனி மார்சலை பாரடி ஐலாண்டுக்கு அனுப்புவாங்க. பாரடி ஐலாண்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது மார்சலை ஒரு டைட்டன் சாப்பிட்றோம். அந்த டைட்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யமிரா இருக்கும். அவள் அங்கே ஒரு 60 வருஷமாக டைட்டனாகவே சுற்றிட்டு இருப்பாள். ஜா டைட்டனோட பவர்ஸ் கிடச்சதுக்கப்புறம் ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு வால்ஸ்க்கு உள்ளே போய் ஹிஸ்டோரியாவோட ஃப்ரெண்ட் ஆகிடுவாள். இதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா மார்சல் கலாடி கிட்டே இருந்து யிமிரி கிட்டே போய் அப்புறம் மார்சலோட பிரதரான போர்க்கோ கலாடி கிட்டே இருக்கும். அப்புறம் போர்க்கோ கலாடி கிட்டே இருந்து இப்போது ஃபால்கோ கிரீஸ் கிட்டே இருக்குது. இதோட பவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜா டைட்டன் தான் இருக்கிற 9 டைட்டன்ஸ்லேயே ரொம்ப ஃபாஸ்டான டைட்டன். அப்புறம் க்ரஷிங் ஸ்ட்ரென்த்து பேரில் இருக்கிற மாதிரியே ஜா டைட்டனோட க்ரஷிங் பவர் ரொம்பவே அதிகம். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜாஸும் இதுக்கு இருக்கும். இதோட கிளாஸுமே ரொம்ப ஸ்ட்ராங். ஆர்மர் டைட்டன். ஆர்மர் டைட்டன் நம்ம அடிக்கடி பார்த்த ஒரு டைட்டன். இதோட ஹைட் வந்து 15 மீட்டர்ஸ். இதோட ஸ்பெஷல் எபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ஸ்கின்னை வந்து ஹார்டன் பண்ணி ஒரு ஆர்மர் பிளேட் மாதிரி மாற்றிக்க முடியும். சர்வே காப்ஸோட அல்ட்ரா ஹாட் ஸ்டீல் பிளேட், அதான் அவங்க 2 கையில் கத்தி மாதிரி வச்சுருப்பாங்களே, அதால் கூட கட் பண்ண முடியாது. இதோட ஸ்ட்ரென்த்தும் ரொம்பவே ஜாஸ்தி. இதோட பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ஸ்பீடு தான். மற்ற டைட்டன்ஸை விட இது கொஞ்சம் ஸ்லோ. இதோட கரண்ட் ஓனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரெய்னர் பிரான். நம்ம அடுத்து பார்க்க போகிற டைட்டன் கொலோசல் டைட்டன். இருக்கிற 9 டைட்டன்ஸ்லேயே ரொம்ப டாலான டைட்டன்னா கொலோசல் டைட்டன் தான். இதோட ஹைட் வந்து 60 மீட்டர்ஸ். இதோட ப்ளஸ்ஸே வந்து இதுக்கிட்ட இருக்க அந்த எனார்மஸான பாடியும் இதோட உடம்புலேருந்து வர ஹாட் ஸ்டீமும் தான். எந்த அளவுக்கு அந்த ஸ்டீம் ஹாட்டாக இருக்கும் அப்படின்னா ஆர்மின் வந்து எரிஞ்சு கறிக்கட்டையாக போயிட்டான். அந்த அளவுக்கு ஹாட்டாக இருக்கும் அந்த ஸ்டீமு. இந்த ஸ்டீம்னால் சர்வே காப்ஸால் இது கிட்ட கூட போக முடியாது. இப்போது இதை வச்சுருக்கிறது ஆர்மின். அவன் தான் வந்து இந்த கொலோசல் டைட்டனை வச்சுருக்கான். இதுக்கு முன்னாடி வச்சுருந்தது பெட்ரோல்த். பெட்ரோல்த் வந்து ரெய்னரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். பெட்ரோல்த்தோட கொலோசல் டைட்டனுக்கும் எரனோட அட்டாக் டைட்டனுக்கும் நடக்கிற பேட்டிலில் கொலோசல் டைட்டன் டிஃபீட் ஆயிரும். டிஃபீட் ஆனதுக்கப்புறம் எரிஞ்சு போன ஆர்மினை லெவி வந்து டைட்டனாக மாற்றிடுவான். டைட்டனாக மாறின ஆர்மின் கை கால் பிஞ்சு போன பெட்ரோல்த்தை சாப்பிட்டு இப்போ கொலோசல் டைட்டனாக இருக்கான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபீமேல் டைட்டன். இது வந்து ஒரு 14 மீட்டர் ஹைட்டாக இருக்கிற டைட்டன். இந்த டைட்டனோட ப்ளஸ் வந்து இதோட பர்டிகுலர் பாடி பார்ட்ஸை இதால் ஹார்டன் பண்ணிக்க முடியும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மற்ற டைட்டன்ஸை வந்து ஸ்க்ரீம் பண்ணி அட்ராக்ட் பண்ண முடியும், கூப்பிட முடியும். ஆனி லியோன் ஹார்ட் தான் இந்த டைட்டனோட ஓனர். இவ க்ளோஸ் காம்பேட்டை ரொம்ப சூப்பராக பண்ணுறனால இவ டைட்டனும் வந்து ஃபைட்டிங் ஸ்டைல்லையும் க்ளோஸ் காம்பேட்லேயும் ரொம்பவே சூப்பராக இருக்கிற ஒரு டைட்டன். அட்டாக் டைட்டனுக்கும் ஃபீமேல் டைட்டனுக்கும் நடக்கிற கடைசி பேட்டிலில் ஆனி வந்து தப்பிக்கும்போது அவளை சுற்றி ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஒரு ஹார்டான சப்ஸ்டன்ஸை வந்து கிரியேட் பண்ணிடுவா. அந்த சப்ஸ்டன்ஸ்குள்ளே ஒரு கோமா ஸ்டேட்டுக்கு போயிடுவா. இப்போ வரைக்கும் கோமா ஸ்டேட்டில் தான் இருக்கா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார்ட் டைட்டன். இந்த டைட்டன் நம்ம சீசன் 3 பார்த்துருப்போம். பீஸ்ட் டைட்டன் இருக்கான்ல, அவன்கிட்ட ஒரு டைட்டன் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக 4 காலில் உட்காந்துக்கிட்டு பேசக்கூட செய்யல. அதுதான் கார் டைட்டன். ரெய்னரை ஹாஞ்சே பிடிச்சு வச்சுருக்கும்போது கார் டைட்டன் தான் பிஞ்சு போன ஜேக்கோட வந்து ரெய்னரை காப்பாற்றி தூக்கிட்டு போகும். கார் டைட்டனுக்கு ஸ்டெபிலிட்டி ரொம்பவே ஜாஸ்தி. அதால் 2 மாதம் வரைக்கும் டைட்டன் ஃபார்ம்லேயே இருக்க முடியும்னா பார்த்துக்கோங்களேன். இதுதான் செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் டைட்டன். இதுக்கு திங்ஸ் கேரி பண்ண அதுக்கெல்லாம் இந்த டைட்டனை யூஸ் பண்ணுவாங்க. இதோட ஹைட் வந்து 4 மீட்டர்ஸ் தான். இதை இப்போ வச்சிருக்கிறது பைக் ஃபிங்கர். ஸ்பாய்லர் உங்களுக்கு வந்து ஸ்பாய்லர் பிடிக்காது அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் அடுத்து வார் ஹேமர் டைட்டனை பற்றி பேச போகிறேன். அப்படியே ஸ்கிப் பண்ணி எண்ட் ஆஃப் த வீடியோக்கு போயிருங்க. இல்லை எனக்கு ஸ்பாய்லர் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா பாருங்கள். பட் யூ ஆர் வாட்சிங் திஸ் அட் யுவர் ஓன் ரிஸ்க். வார் ஹேமர் டைட்டன். நீங்கள் அட்டாக் ஆன் டைட்டன் சீசன் 4 ப்ரிவ்யூ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து வித்தியாசமான பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்டு டைட்டன் ஒன்று பார்த்துருப்பீங்க. அதுதான் வார் ஹேமர் டைட்டன். இது மார்லே கிங்டமில் இருக்கிற ஒரு டைட்டன். இந்த டைட்டனை டைபர் அப்படிங்கிற ஃபேமிலி ஜென்ரேஷனாக வச்சுருக்காங்க. இதோட ஹைட் வந்து 15 மீட்டர்ஸ். இந்த டைட்டனுக்கு 2 ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா வார் ஹேமர் டைட்டனை வந்து வெளியே இருந்து தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எல்லா டைட்டன் ஷிஃப்டர்ஸும் டைட்டனோட நெக் பகுதியில் தான் இருப்பாங்க. ஸோ நெக் அடித்தோம்னா எல்லா டைட்டனும் பட்டுன்னு போயிடும். பட் இந்த டைட்டனை மட்டும் எத்தனை தடவை தான் நீ நெக்கில் அடித்தாலும் சாகவே சாகாது. ஏன்னா இதோட ஓனர் வந்து வெளியே இருந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருப்பாங்க. இதோட செகண்ட் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ஃப்ளெஷ்ஷை வந்து இதோட
ஹார்டன் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு மாற்ற முடியும். வெப்பனாக மாற்றும், ஒரு மாதிரி ஸ்பைக்காக மாற்றும். அன்பிரிடிக்டபிள் ஸ்டைலில் இதோட ஃப்ளெஷ்ஷை ஹார்டன் பண்ண முடியறதால சர்வே காப்ஸால் கூட இது பக்கத்தில் போக முடியாது. இதோட ஓனர் வந்து யார் அப்படின்னா வில்லி டைபர் அப்படிங்கிறவனோட சிஸ்டர் தான் வார்ஹேமரோட ஓனர். அட்டாக் டைட்டனுக்கும் வார்ஹேமர் டைட்டனுக்கும் ஒரு பேட்டில் நடக்கும். அதில் வந்து அட்டாக் டைட்டன் வார்ஹேமர் டைட்டனை டிஃபீட் பண்ணி அதை சாப்பிட்ரும். ஸோ இப்போ அட்டாக் டைட்டனான எரன் கிட்ட தான் அட்டாக் டைட்டன் பவர் இருக்குது, வார்ஹேமரோட பவர் இருக்குது, ஃபவுண்டிங் டைட்டனோட பவரும் இருக்குது. ஸோ எரன் ரொம்பவே பவர்ஃபுல் ஆகிட்டான். சீசன் 4 நம்ம வேறு எரனை பார்ப்போம்னு நினைக்கிறேன். இதோட லிஸ்ட் முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் நிறைய பேர் நிறைய அனிமேஸ் பற்றி சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது பிளண்ட்டாக ஜஸ்ட் 7 டெட்லி சின்ஸ் பற்றி சொல்லுங்கள், பிளாக் க்ளோர் பற்றி சொல்லுங்கள், அட்டாக் ஆன் டைட்டன் பற்றி சொல்லுங்கன்னு இல்லாமல் அந்த அனிமேல ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி வீடியோ போடலாம்னு கொஞ்சம் கிளியராக சொன்னால் நல்லாயிருக்கும். லைக் 7 டெட்லி சின்ஸில் அதில் என்ன மாதிரி வீடியோ வேணும், ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷனா, ரிவ்யூவா, ரோஸ்டா, அனாலிசிஸா, எது வேணும்னு கொஞ்சம் கிளியராக சொன்னீங்கன்னா வீடியோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதை கிளியராக சொல்லி இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமே நீங்கள் கேட்குற வீடியோவை போட ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லாமல் தமிழில் அனிமே கண்டென்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ சப்ஸ்கிரைப் கைஸ். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. பார்த்தமைக்கு நன்றி. ஹாவ் அ நைஸ் டே.